இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரத்தில் பெண் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம், அதனுடைய பின் பகுதி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை அனுப்பினார் அப்படின்னு பார்க்குறோம். அநேக மக்கள் பலவிதமான கட்டுகளிலே சிக்கி விடுதலைக்காக இயங்குகிறார்கள். இருளிலே புழுவை போல நெளிந்து எங்கே வெளிச்சம் உண்டு, யார் எங்களை விடுதலையாக்குவார் என்று அங்கலாக்கிறார்கள். விடுதலையின் வழியும் தெரியவில்லை, விடுதலையின் நாயகனையும் தெரியவில்லை. இந்த கட்டுகள் எப்படி வருகின்றன? பெரும்பாலான கட்டுகள் பிசாசின் கிரியைகளின் இருக்கின்றன. பெரும்பாலான கட்டுகள் பிசாசின் கிரியைகளாய் இருக்கின்றன. சில கட்டுகள் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் வருகின்றன. சில கட்டுகள் மனிதனுடைய சுய ஞானத்தினாலும் சுய சக்தியினாலும் வருகின்றன. சில கட்டுகள் ஜென்ம சுபாவத்தினால் வருகின்றன. சில பெருமையினால் வருகின்றன. சில முற்பிதாக்களின் சாபத்தினால் வருகின்றன. இந்த எங்கு பார்த்தாலும் மந்திரவாதிகள், ஏவல், வெள்ளி சூனியம், செய்வனை என்றெல்லாம் சொல்கிறார்கள். இவைகள் மனிதனை பயமுறுத்துகின்ற ஒரு காரியம். ஏவல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேய்களை, குட்டி சாத்தான்களை, துஷ்ட தேவதைகளை மற்றவர்கள் மேல் ஏவி விடுவது ஏவல். பிசாசுகளுக்கு பலி செலுத்தி சில பொருட்கள் மேல் மந்திரித்து பிசாசின் கிரியைகளை அனுப்புகிறார்கள். இதன் விளைவாக சில வீடுகளில் எலுமிச்சம் பழங்கள் வந்து விழுகின்றன, துணி பொம்மைகள் வந்து விழுகின்றன, கெட்டுப்போன முட்டைகள் வந்து விழுகின்றன. ஆனால் முழுக்க முழுக்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து உன்னதமானவரின் மறைவிலே சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குகிறவர்களை அது சேதப்படுத்தாது. வேதம் சொல்லுது, என்னாகம புஸ்தகம் 23:23 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏசாயா 54:17 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வரும்போது வந்த நாட்களில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு முறை நான் ஊழியத்திற்காக வெளியே போயிட்டு வரும்போது அந்த கேட்டு வாசல்ல கும்ப கலசத்தோடு பலவிதமான வஸ்துகள், நடு ரோட்டில் பார்க்கலாம், முச்சந்தியில் பார்க்கலாம், இப்படிப்பட்ட காரியத்தை செய்து அந்த கேட்டுக்குள்ள நுழைய விடாதபடிக்கு அந்த கேட்டு வாசல்ல வைத்திருந்தார்கள். நான் வெளி ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் நாட்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வதுன்னு எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் தடுமாற்றம். இதெல்லாம் செய்வாங்களா இந்த ஊர்ல, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது ஆவியானவர் என்னோட பேசுனது, நீ அதை ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அதுக்கு விலகி கேட்டை திறந்து உள்ளே போ அப்படின்ட்டு. சரின்ட்டு நானும் கேட்டை திறந்து உள்ளே வந்துட்டேன். வந்த பின்பு அதற்காக உட்காந்து ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது எனக்கு கொஞ்சம் மனசுல இருந்த அந்த ஐயப்பாடு இல்லை, தெளிவாயிட்டேன். சரி, இது என்ன நடந்தது, இது எதனால இது வைக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இதனுடைய விளைவுகள், பின்விளைவுகள், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும், அதற்காக இப்படி செய்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஜெபித்து அதோட விட்டுட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா மறுநாள் அதை என்ன செய்தேன் அப்படின்னா, கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து அதை அகற்றி விட்டுட்டேன். இயேசு நாமத்தினால சொல்லி அதை செய்து முடிச்சிட்டேன். இப்போ 2 நாட்களுக்கு பின்பாக இந்த நம்முடைய சபைக்கு முன்பாக ஃபயர் இன்ஜின், அதாவது ஃபயர் பிரிகேட், தீயணைப்பு வாகனம் போய்கிட்டு இருந்துச்சு ஊருக்குள்ள. அந்த ஊருக்குள்ள எதுக்கு போகுதுன்னு யோசித்தேன். நடந்த விளைவு என்ன அப்படின்னா, ஒரு குடிசை வீடு, அதில் சின்ன பிள்ளைகள் விளையாண்டு அதில் ஒரு பையனை தீக்குச்சி எடுத்து கொளுத்தி அந்த கூரை மேலே போட்டான். கடைசியில் ஒரு வீடு 2 வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த வீடு ஏன் எரிஞ்சது, எதுக்கு என்னன்னு விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, அந்த ஆள் இப்படிலாம் செய்வார், மந்திரம் செய்வார், அது செய்வார், இதை செய்வார், அவர் ஒரு சரியான விக்கிரக கட்டுக்குள்ளே உள்ளவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ தான் சரி அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆவியான வெளிப்படுத்தின ஒரு காரியம், பார்த்தியா இந்த தீயை பிடிக்கிற காரணம் என்ன? ஒரு சிறு பையன் அவன் தீயை கொளுத்தி போட்டான். என்றைக்குமே சில இந்த மாதிரி ஏவுதல்கள், இந்த மாதிரி மந்திரவாதங்கள் வைக்கிறது, இதெல்லாம் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது திரும்பி அங்கே போகணும். நமக்கு ஒரே ஒரு காரியம், ஜெபந்தான். ஜெபத்தின் வழியாக நான் இதை கண்டுபிடித்தேன். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த குடும்பத்தில் அந்த வீடு 2 வீடு தீப்பிடித்து எரிந்து போனது. சரி, போகட்டும்.
இயேசு கிறிஸ்து கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறவும் வந்தார். சில கட்டுகளை நாமே அறுக்க வேண்டியதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தில் 2வது வசனத்துல, சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று நாம் வாசிக்கிறோம். பாரம்பரிய கட்டுகளை, பாவ பழக்க வழக்க கட்டுகளை நாம் தான் அவிழ்க்க வேண்டும். அதே நேரம் கர்த்தர் அவிழ்க்கும் கட்டுகளும் உண்டு. அவருடைய இரத்தத்தினால் தெரித்து போகும் கட்டுகளும் உண்டு. கர்த்தாவே, நான் உமது அடியேன், உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 116:16 நாம் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 23-26 வாசிக்கும் போது, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை கட்டி அக்கினி சூளையிலே போட்டார்கள். கர்த்தரே அந்த கட்டுகளை அறுத்தார். விடுதலையாக்கப்பட்டவர்களோடு கூட அவரும் அக்கினி சூளையிலே இறங்கி உலாவினார். அந்த கட்டுகள் எல்லாம் எரிந்து போயின. சிம்சனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 15:14 வாசிக்கும் போது, சிம்சன் மேல் ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்த போது, சிம்சோனை கட்டியிருந்த கட்டுகள் அனைத்தும் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாய் போனது. ஆவியானவரும் கூட அவிழ்க்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசின் கட்டுகளையும் மந்திர தகடுகளின் கட்டுகளையும் அக்கினியால் சுட்டெரித்து சாம்பலாக்கி போடுவார் நம்ம ஆவியானவர். ஏரோது பேதுருவை 2 சங்கிலிகளினால் கட்டி 2 சேவகர் நடுவே காவலில் வைத்திருந்தார். அந்த கட்டுகளை அறுக்கும்படி கர்த்தர் தமது தூதனை அனுப்பினார். தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை தேவதூதன் விழாவிலே தட்டி எழுந்திரு என்று சொன்னபோது உடனே அவன் கைகளிலே இருந்த சங்கிலி அவிழ்ந்து விழுந்தது என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல வாசிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 16:24 வாசிக்கும் போது, பவுலையும் சீலாவையும் உள்காவல் அறையில அடைத்து கால்களை தொழு மரத்திலே கட்டி வைத்திருந்தார்கள். இரவிலே அவர்கள் துதித்து பாடிய போது பூமி அதிர்ந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது, வாசல்கள் திறவுண்டது. ஆம், துதியின் சத்தம் கட்டுகளை அறுக்கிறது. பலவிதமான கட்டுகளை நாம் இந்த காரியத்தில் நாம் தியானித்தோம். அன்பார்ந்தவர்களே, ஆவியானவர் கட்டுகளை அறுக்கிறதும் உண்டு, அபிஷேகம் கட்டுகளை அறுக்கிறதும் உண்டு, துதியினால கட்டுகள் அறுக்கப்படுவதும் உண்டு. அதே நேரத்தில் தேவதூதன் வந்து கட்டுகளை அறுக்கிறதும் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாவ பழக்க வழக்க கட்டுகளில் இருந்து அவர் ஏற்கனவே கட்டவிழ்த்திருக்கிறார். நாம் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். இதுதான் ஆவியானவர் சொல்றது. நாம் அந்த கட்டுகளை அவுக்க வேண்டும், விசுவாசத்தோடு அவுக்க வேண்டும். ஏன்னா என் பாவங்களை, என் அக்கிரமங்களை என் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். என் பாவத்துக்காக அவர் பரிகாரம் இரத்தத்தை சிந்தி விட்டார். அதை விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவ கட்டுகள் நிச்சயமாய் அறுக்கப்படும், விடுதலை உண்டாகும். மனிதனுக்கு அநேக காரியங்கள்ல கட்டப்பட்டிருக்கிறான். பெருமை நாவினால, பணப்பெருமை, கல்வி பெருமை, குடும்ப பெருமை, ஊர் பெருமை, இப்படிலாம் பல காரியங்கள் உண்டு. இதுக்கெல்லாம் வசனத்தின் வெளிச்சத்தினால் அவிழ்க்கப்படுகிற ஒரு காரியம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் நீங்கள் எந்த கட்டுகள் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசத்தோடு அவரை நாடுங்கள், தேடுங்கள். கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகிலடை வேண்டாம், அச்சம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம். உங்களுக்கு வாழ்க்கையில பயத்தோடு இருக்க வேண்டாம். எல்லா கட்டுகளையும் அறுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால கட்டவிழ்ப்பது ஒரு ஊழியம். நீ கட்ட அவிழ்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உண்மையிலே சொல்லுகிறேன், கட்டவிழ்ப்பது ஒரு ஊழியம். அந்த கட்டுகளை அறுத்து விடுதலையாக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. பலவிதமான கட்டுகள் உண்டு, பாவ கட்டுகள் உண்டு. அதே நேரத்தில் பிரியமானவர்களே, பலவீனத்தின் கட்டு உண்டு, சாத்தானுடைய கட்டு உண்டு, மரண கட்டுகள் உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய கட்டுகள் வாழ்க்கையில உண்டு. இந்த கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறுத்திருக்கிறார், விடுதலையாக்கிறார். விசுவாசிங்கள், அதை அறிக்கை செய்துங்கள். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தெய்வத்தை சார்ந்து வாழுங்கள். உலகத்தின் எல்லா கட்டுகளும் விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராங்க, உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்கள் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டை உங்களால் அவுக்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த கட்டுகள் அவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலும் இந்த காலவெளியில கர்த்தர் தாமே இந்த வசனங்களை தந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.